8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படிங்க? பாவமுங்க, எல்லாரும் வெறுக்கும் எண் 8. டோன்ட் வரி, இந்த எண்ணிலும் நன்மைகளும் உண்டுங்க. ஆன்மீகத் துறையில் முற்பிறவிகளில் முன்னேறியவர்களே பூர்ணத்துவமடைவதன் பொருட்டு 8 எண் குறிக்கும் தேதிகளில் பிறக்கின்றனர். கடவுள் அருள் பெற்று மனிதப் பிறவியை முடித்துக் கொள்ள வந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அருள் நாட்டம் ஏற்பட்டுவிட்டால் துரதிருஷ்டங்கள் குறைந்து கொண்டே வரும். அனுபவித்து தீர்க்க வேண்டிய பிறவியாதலால் வெற்றிக்கு மேல் வெற்றியாக வரும், அல்லது கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக வரும். சூழ்நிலைகளும் சம்பவங்களும் இவர் களால் மாற்றிக்கொள்ள முடியாதபடி வர ஆரம்பிக்கும். சனீஸ்வரர் சுகத்தை கொடுத்து அத்துடன் பலவித சிக்கல்களையும் ஏற்படுத்தி சுகங்களை வெறுக்கும் தூண்டுவார், அல்லது கஷ்டங்களையே கொடுத்து அதன் மூலம் உலக வாழ்க்கையில் உள்ள மோகத்தை துறக்கச் செய்வார். பதவியை கொடுக்கும்போது கூடவே பெரிய பொறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் தந்து பதவியே வேண்டாமென்று நினைக்கும்படி செய்வார். சரீரத்தில் ஏதாவது நோயை ஏற்படுத்தி அதன் மூலம் சுகமே வேண்டாமென்று நினைக்கும்படி செய்வார். வாக்கிலே புகுந்து காரசாரமாக பேசி மனதில் ஒருவருக்கும் தீங்கு நினைக்காத போதும் எல்லோருக்கும்படி செய்து மற்றவர்களிடமிருந்து இவரை பிரிப்பார். இவர்களது நற்குணங்களை பிறர் அறிந்து பாராட்டாதபடி இவர்களது நற்குணங்களை மறைப்பார். பிறர் கஷ்டங்கண்டு உருகக்கூடிய இவர்களை கடின சித்தமுடையவர் போல தோற்றுவிப்பார். இப்படி எவ்வளவோ செய்வார்.